அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 27, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 15ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை வியாழக்கிழமை. அமாவாசை. இன்று காலை 9 மணி 2 நிமிடங்கள் முதல் நாளை காலை 7 மணி 17 வரை கரிநாள். நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 11 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 -13 முதல் 30 மற்றும் மாலை 6 மணி 30 -19 முதல் 30. ராகு காலம் மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி 30 முதல் காலை 10 மணி 30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி 30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 4 மணி 30 வரை. திதி இன்று காலை 9 மணி 1 வரை சதுர்த்தசி. பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 7 வரை அவிட்டம். பின்பு சதயம். யோகம் நாமயோகம் இன்று நள்ளிரவு 2 மணி 30 வரை பரிகம். பின்பு சிவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 28 வரை மரணயோகம். பின்பு மாலை 4 மணி 7 வரை சித்தயோகம். பின்பு மரணயோகம். கரணம் இன்று காலை 9 மணி 1 வரை சகுனி. பின்பு இரவு 8 மணி 9 வரை சத்துஷ்பாதம். பின்பு நாகவம். சந்திராஷ்டமம். நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 1 வரை புனர்பூசம். பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயரற்றவை. விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப சுமை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தாரை அனுசரித்துச் சென்றால் நன்மை உண்டாகும். களின் தொடர்பு கிட்டும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். விருச்சிக ராசிக்காரரே, நீ மந்திர வாசனையைப் போல வாசனை வீசுகிறாய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறி மிகையாக உயர்ந்து ஒரு காலத்தில் நம்பத்தகுந்ததாக நீங்கள் நினைத்த அனைத்தையும் நோக்கி உங்களை உயர்த்துகிறது. இந்த கிரகத்தில் ஒரு ஆன்மாவாக உங்கள் சுருக்கமான வரலாற்றில் இந்த புள்ளி உங்கள் வழிகாட்டிகள் உங்களை நம்பிக்கையின் பாய்ச்சலை எடுக்கவும், உங்கள் கனவுகளில் நேரடியாக மூழ்கவும், உங்கள் இலக்குகளில் அந்த வாய்ப்பை பெறவும், யாரும் பார்க்காதது போல் சூரிய ஒளியில் குளிக்கவும் ஊக்குவிக்கிறார்கள். ஏனென்றால் என்னவென்று யூகிக்கவும், பிரபஞ்சம் என்றால் என்ன, அது உங்கள் மனநிலையுடன் பொருந்தி நீங்கள் பரப்பும் நன்மையை பல மடங்கு உங்களுக்கு அனுப்பும். அன்புள்ள விருச்சிக ராசியினரே, இன்று காலை உங்கள் தொண்டையை தெளிவாக்கி தைரியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மகர ராசிக்காரர்கள் புதன் மற்றும் சனியை பார்க்கிறார்கள். சிரான் நட்சத்திரங்களுக்கு இடையே உராய்வை காணும்போது தேவையற்ற ஆலோசனைகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும். என்றாலும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் விதிவிலக்காக சிறப்பாகச் செயல்படும். லூனா யுரேனஸை பார்க்கும்போது அன்புக்குரியவர்களிடம் ஊக்கம் மற்றும் பாச வார்த்தைகளை தாராளமாகச் சொல்லுங்கள். இது காதல் மற்றும் உற்சாகமான ஆற்றலை உங்கள் வழியில் கொண்டு வரும். விதி மற்றும் நெப்டியூன் முனைகள் இன்று மாலை செயல்படும் போது உங்கள் கலை தரிசனங்கள் உங்களை புதிய திசைகளில் வழிநடத்த அனுமதிக்கவும். சந்திரன் அற்புதமான கும்ப ராசிக்குள் நுழைந்தவுடன் ஒழுங்கமைக்கப்பட்டதன் மூலம் உங்கள் திட்டங்களுக்கு கட்டமைப்பை கொண்டு வாருங்கள். இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ப்புகள் தேடி வரும் நாள். உங்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும், மேலும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்கள் காணப்படும். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் தகவல் தொடர்பு அதிகரிக்கும், அது உங்கள் உறவை வலுப்படுத்தும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியாக மாற்றும். உடல்நலம் குறித்து கவனமாக இருங்கள். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். தியானம் மற்றும் யோகா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள். டல்லான அதிக வேலைமிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள். அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும். இன்னும் எதையாவது வாங்கச் செல்வதற்கு முன்பு ஏற்கனவே உள்ளதை பயன்படுத்துங்கள். குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடாவிட்டால் வீட்டில் பிரச்சினைகள் எழலாம். யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம். கவனமாக இருக்கவும்.
எந்த புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை தவிர்த்திடுங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவரிடம் ஆலோசனை கேளுங்கள். இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யால் நீங்கள் வருத்தமடைவீர்கள். பரிகாரம்: சிவப்பு மாடு அல்லது சிவப்பு நாய்க்கு உணவளிப்பது குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 16. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் மகிழ்ச்சியான காட்சிகளை வடிவமைத்து அவற்றை உயிர்ப்பிக்கவும். இப்போது குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். விருச்சிகம். விசாகம் தொட்டது துலங்கும். குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தினருக்கு விருச்சிகம் செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் குரு 8இல் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார். உடல் பாதிப்பு மறையும். இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார். 4ஆம் பாதத்தினருக்கு 7இல் சஞ்சரிப்பதால் சங்கடம் தீரும். தொழில் பணியில் முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடக்கும். பார்வைகளின் பலன்: 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 8இல் சஞ்சரித்தாலும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகளால் அசையா சொத்து சேரும். பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி 3, 11ஆம் இடங்களுக்கு குருபார்வை உண்டாவதால் தொட்டது துலங்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். சனி சஞ்சாரம்: 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை சங்கடம் தோன்றும். பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை வழக்கு ஏற்படும். 4ஆம் பாதத்தினருக்கு 4இல் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம் சொத்து சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதை ஏற்படும். சனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடம் அதிகரிக்கும் என்றாலும் மே 1 முதல் குருபார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும். ராகு கேது சஞ்சாரம்: 1, 2, 3 இம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். வழக்கு முடிவிற்கு வரும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகமாகும். சொத்து வாங்குவீர்கள். 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இட ராகுவால் பிள்ளைகளால் கவலை உண்டாகும். சொத்தில் வில்லங்கம் வழக்கு ஏற்படும். 11ஆம் இட கேதுவால் வருமானம் அதிகரிக்கும். மேற்கல்வி வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும். சூரிய சஞ்சாரம்: 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 செ.16 டிச.16 2025 ஜன.13 மார்ச் 15 ஏ.13 காலங்களிலும் 4ஆம் பாதத்தினருக்கு ஏ.14 மே 13 ஆக.17 அக்.17 2025 ஜன.14 பி.12 காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரம் முன்னேற்றம் தரும். வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்களின் நிலை உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொதுப்பலன்: 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 6ஆம் இட ராகுவும் 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் 11ஆம் இட கேதுவும் 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வர். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி தோன்றும். தொழிலில் தடை முயற்சி கைகூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பர். புதிய வாடிக்கையாளர் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவர். பணியாளர்கள் திறமை வெளிப்படும். வேலையில் முன்னேற்றம். எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் யோக காலமாக இருக்கும். முயற்சி வெற்றியாகும். உடல் பாதிப்பு விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி பொதுத் தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வர். உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள். உடல்நிலை சீராக இருக்கும். குடும்பம் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும்.
பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொத்து பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி நடக்கும். பரிகாரம்: பழனி முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும். அனுஷம் யோகமான காலம். சனி நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாய் ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவ்வப்போது அதிரடியாகவும் செயல்படுவீர்கள். இதுவரை ராசிக்கு 6இல் சஞ்சரித்த குரு மே 1 முதல் ராசிக்கு 7இல் சஞ்சரித்து சங்கடங்களை தீர்ப்பார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவார். விற்காததை விற்க வைப்பார். வாங்க நினைத்ததை வாங்க வைப்பார். யோகமான காலமாக அமையும். குலதெய்வ அருள் சேரும். சுப நிகழ்ச்சி நடக்கும். பார்வைகளின் பலன்: 7இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்ம ராசி 3, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் இனி உடல் மனதில் உற்சாகம் தோன்றும். ஆரோக்கியம் மேம்படும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும். துணிச்சல் அதிகரிக்கும். தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். வியாபார வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும். சனி சஞ்சாரம்: சனி 4இல் சஞ்சரிப்பதால் வாகனம் சொத்து வசதி வாய்ப்பு பெருகும். மனம் சுகம் சந்தோஷத்தை தேடும். அலைச்சல் வேலைப்பளு காலம் கடந்த உணவு உறக்கத்தால் உடல் நலக்குறைவு உண்டாகும் என்றாலும் குருவின் பார்வை ராசியில் படுவதால் பாதிப்பு குறையும். ராகு கேது சஞ்சாரம்: 5ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு ஏற்படும். பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து நிலப்பிரச்சனை உருவாகும். 11ஆம் இட கேதுவால் பொருளாதாரம் உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் முயற்சி வெற்றி பெறும். வெளிநாடு செல்லும் எண்ணம் நிறைவேறும். சூரிய சஞ்சாரம்: A.1 4 மே 13 ஆக .1 7 அக்.1 7 2025 ஜன 14 பிப் 12 காலங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகளில் ஆதாயம் தோன்றும். வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வு ஏற்படும். விருப்பம் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். பொதுப்பலன்: குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் உண்டாகும். தேவையாவும் நிறைவேறும். பொன்னும் பொருளும் சேரும். அந்தஸ்தும் அதிகாரமும் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைப்பது நடந்தேறும். வரவேண்டிய பணம் வரும். கேட்டது கிடைக்கும். உடல் பாதிப்பு நீங்கும். தொழில்: உங்களுக்கு சுபிட்ச காலம் என்பதால் தொழில் விருத்தியாகும். லாபம் அதிகரிக்கும். சிலர் தொழிலை விரிவு செய்வர். வெளியூர் வெளி மாநிலங்களில் கால் பதிப்பீர்கள். பணியாளர்கள் வேலையில் பிரச்னை. குடும்பம் ஓரிடம் வேலை ஓரிடம் என்ற நிலை மாறும். வேலை நிரந்தரமாகும். புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும். விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உடல் பாதிப்பு விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும். புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். கல்வி 7ஆம் இட குருவால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள். உடல்நிலை உடல் பாதிப்பு குருவின் பார்வையால் விலகும். நீண்ட கால நோய் பாதிப்பு குறையும் அல்லது முற்றிலும் குணமாகும். சித்தா யோகா பாரம்பரிய முறைகளால் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் 7ஆம் இட குருவால் குடும்ப சங்கடம் விலகும். பொன் பொருளுடன் சொத்தும் சேரும். சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய யோகம் உண்டாகும். பரிகாரம்: ஆலங்குடி குருபகவானை வழிபட்டு வர அதிர்ஷ்டம் உண்டாகும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். புதனை நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ராசிக்கு 6இல் சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் 7இல் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார். நினைத்தது நிறைவேறும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பொன்னும் பொருளும் சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பார்வைகளின் பலன்: 7இல் சஞ்சரிக்கும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசி 3, 11ஆம் இடங்களுக்கும் உண்டாவதால் குலதெய்வம் குருவருள் உண்டாகும். இரவுக்கு பின் பகல் என்பது போல் இனி உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும். இதுவரை இருந்த சங்கடம் தீரும். வருமானம் அதிகரிக்கும். கடன் அடைபடும். சேமிப்பு உயரும். உடல் மனதில் உற்சாகம் தோன்றும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நினைத்தது நிறைவேறும். சனி சஞ்சாரம்: 4இல் சஞ்சரிக்கும் சனி வாகனம் சொத்து சுகத்தை வழங்குவார். அதே நேரத்தில் உழைப்பையும் அதிகரிப்பார். அலைச்சல்
வேலைப்பளு, காலம் கடந்த உணவு உறக்கம் என்ற நிலைக்கு ஆளாவீர்கள். உடல் நிலையில் சங்கடம் ஏற்படும் என்றாலும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் 4ஆம் இட சனியால் உண்டாகும் பாதிப்பு தாமரை இலை நீராக விலகும். ராகு கேது சஞ்சாரம் 5ஆம் இட ராகுவால் உறவு பகையாகும். குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு தோன்றும். சிலருக்கு பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும். பரம்பரை சொத்தில் பிரச்சனை தலையெடுக்கும். வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும். 11ஆம் இட கேதுவால் பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். வருமானம் பல வழியிலும் வரும். சூரிய சஞ்சாரம் 14 மே 13 ஆக .17 .17 2025 ஜன .14 பி .12 காலங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். முயற்சியில் வெற்றியை வழங்குவார். வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வை உண்டாக்குவார். இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி வழங்குவார். ஆரோக்கியத்தில் மேம்பாடு அளிப்பார். பொதுப்பலன் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் பொன்னவனின் பார்வையால் உங்கள் நிலை உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைவேறாத முயற்சியும் நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்கும். முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும். தொழில் பணியாளர்களால் பிரச்சனை விற்பனையில் தடை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டியையும் கட்ட முடியாமல் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். சுற்றாத சக்கரங்கள் சுற்றும். ஓடாத இயந்திரங்கள் ஓடும். தொழில் வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் வேலையில் திருப்தியில்லா நிலை. என்னதான் உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியமில்லை மதிப்புமில்லை என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். பார்த்து வரும் வேலை நிரந்தரமாகும். புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி விலகும். விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பெண்கள் 7ஆமிட குருவால் சங்கடம் விலகும். குடும்பத்தில் நிலவிய நெருக்கடி நீங்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். சுயதொழிலில் லாபம் அதிகரிக்கும். உடல்நிலையில் உண்டான பாதிப்பு விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். கணவரின் ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைக்காக தவமிருந்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். புதிய வீடு கட்டுவீர்கள். கல்வி குரு பார்வையால் சிந்தனை சீராகும். செயல் வெற்றியாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத்தேர்வில் வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலை மன உளைச்சல் வேலைப்பளு உறக்கத்தில் குறை நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை போன்ற பாதிப்பு இனி விலகும். பரம்பரை நோய் தொற்றுநோய் என நீண்ட கால சிகிச்சை எடுத்தவர்கள் இக்காலத்தில் விடுதலை பெறுவர். குடும்பம் சப்தம குருவால் குடும்பத்தில் சங்கடம் விலகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். சிலருக்கு புதிய வீடு அமையும். திருமண வயதினருக்கு மணமேடை ஏறும் யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பரிகாரம் திருச்செந்தார் முருகனை வழிபட்டு வர முயற்சி வெற்றியாகும்.